Hello students, welcome to Hiva Max 11th Standard Max Chapter 11 Example 11.31 solve பண்ணலாம். Integrate the following with respect to x. First question tan x dx. So direct tan x ன்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம integrate பண்றோம். இது வந்து ஒரு சில rules follow பண்ணி நம்ம செய்யற மாதிரி வரும். இந்த எக்ஸாம்பிள் முன்னாடியே கொடுத்திருப்பாங்க பாருங்க, important rules அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. So அந்த method follow பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். Solution la let I is equal to integration of tan x dx. இப்போ என்ன நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, first f dash of x divided by f of x வருதான்னு செக் பண்ணணும். ஆனால் டினாமினேட்டரில் இருக்க டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்க டேர்ம் வந்துச்சுன்னா அது log of f of x நம்ம எழுதிக்கலாம்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சில ரிசல்ட்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷின் அப்படி மாற்றி கொண்டு வரணும். அப்போ டேன் எக்ஸை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, டேன் எக்ஸ் எப்படி நான் மாற்றி எழுதலாம்னா சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போது காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் சைன் எக்ஸாக வருமா? வரும், ஆனால் மைனஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிக்கலாம். புட் u is equal to cos x. இப்போ இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du is equal to minus sin x dx. அங்கே sin x dx தான் இருக்கு. ஸோ sin x dx is equal to minus duன்னு எழுதிக்கலாம். கிளியரா? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? that is equal to integration of cos x இருக்கிற இடத்துல u, sin x dx இருக்கிற இடத்துல minus du by u. இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du பாசிபிள் இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா இன்டிகிரேஷன் 1 by u வேல்யூ மைனஸ் log u ப்ளஸ் சி. therefore மைனஸ் log u இருக்கிற இடத்துல cos x ப்ளஸ் சி. இப்போ மைனஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணோன்னா 1 by log. therefore log காஸோட இன்வர்ஸ் என்னது? சீக்கன் எக்ஸ், அதை எழுதிக்கணும். அப்போ மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எந்த கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இன்டிகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸ் டிஎக்ஸ் இல்லையா? ஸோ லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் காட் டிஎக்ஸ். இப்போ காட் எப்படி எழுதலாம்? காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ டினாமினேட்டில் இருக்கிறதா நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். யூ இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டியூ இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக டியூ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சைனுக்கு பதிலாக யூ மாற்றி எழுதிக்கலாமா? I is equal to cos x dx பதிலாக du, sin x பதிலாக u. இப்போ இது 1 by u இன்டகிரேட் பண்ணோன்னா log modulus u plus c. இப்போ u இருக்கிற இடத்துல u என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோம்? sin x அது எழுதிக்கலாம். log sin x plus c. Third subdivision, integration of cosecant x dx. சரிங்களா? cosecant x dx. இப்போ சொல்யூஷன்ல let I is equal to integration of cosecant x dx. இப்போ cosecant 1 byன்னு நம்ம மாத்துறோம்னு வைங்களேன், 1 by sin. அப்போ நியூமரேட்டரில் வேல்யூவே இருக்காது. cosecant x into cosecant x minus cot xன்னு மல்டிபிளும் பண்ணணும், டிவைடும் பண்ணணும். ஒரு விஷயத்தை மல்டிபிள் பண்ணால் நீங்கள் டிவைடும் பண்ணணும். into dx. இப்போ இது இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ cosecant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் cosecant எக்ஸ் காட் எக்ஸ் டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கும். cosecant எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிற டேர்ம் தானே யூன்னு எடுப்போம் எப்போவுமே. cosecant எக்ஸ் மைனஸ் cot x. நெக்ஸ்ட் லைனில் u ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du is equal to cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant x cot x மைனஸ் cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ்
cosecant square x dx. இப்போ இந்த மைனஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ du is equal to minus into minus plus அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். cosecant square x minus cosecant x cot x into dx. இதுதான் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க cosecant square x minus cosecant x cot x வந்துருச்சா into dx. அதுக்கு பதிலா du எழுதுனா போதுமா, and denominatorல u எழுதுனா போதும், which is equal to integration of du divided by u. எவ்வளோ சிம்பிளா மாறிடுச்சு பாருங்க. ஸோ 1 by u integrate பண்ணா log modulus u plus c, that is equal to log u நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம், cosecant x minus cot x plus c. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் integration of secant x dx. ஸோ லாஸ்ட் சம்மில் cosecant x எப்படி பண்ணமோ அதே ஃபார்மேட் தான், cosecantக்கும் secantக்கும் சேம். சொல்யூஷனில் let I is equal to secant x dx. இதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் பிரிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா secant x into secant x plus tan x divided by secant x plus tan x into dx. இப்போ secant x inside multiple பண்ணுவோமா, அங்கே என்னெல்லாம் பண்ணுமோ அதே தான். இப்போ secant square x plus secant x tan x divided by secant x plus tan x into dx. இப்போ substitution எடுக்கிறது denominatorல. Let u is equal to secant x plus tan x. இப்போ இதை differentiate பண்ணலாம், u differentiate பண்ணா du, secant x differentiate பண்ணா secant x tan x, tan x differentiate பண்ணா secant square x dx. ஸோ இதே தான் வந்து இங்கேயும் இருக்கும் பாருங்க, secant square x plus secant x tan x into dx. ஸோ அதே மாதிரி வேணும்னா நம்ம மாற்றி எழுதிக்கலாம், ப்ளஸ் தான் இல்லையா, secant square x plus secant x tan x into dx. இப்போ substitution மாற்றி எழுதலாமா, which is equal to du by u. இது integrate பண்ணா log u plus c. Therefore log u ஓட இடத்துல u substitution என்ன எடுத்தோம், secant x plus tan x ன்னு எழுதிட்டா போதும் plus c. Understand of the sum. எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. Thank you so much for watching.